தேவனுடைய ஜனங்களுக்கு ஏதாவதுன்னா கர்த்தர் பயங்கரமா வைராகியமாறான். அவன் பாதாளத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தூக்கணும்னா தூக்கிடுவார். இப்படிப்பட்ட உளவு அமைப்பு தான். இந்த உளவு அமைப்பு முதலாவது எப்படி துவங்குச்சு? இஸ்ரேல் நாட்டுல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களை தெரிந்து கொள்றார் மோசே. 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல ஒவ்வொரு ஆளை தெரிஞ்சு 12 பேருக்கு அனுப்புறாரு. யாரு? மோசே. முதல்ல ஒரு ஸ்பை அமைப்பு உருவாக்குனது யாருன்னா மோசே. மொசாட்டுக்கு முன்னாடியே மோசே உருவாக்கினார் ஒரு ஸ்பை அமைப்பு. அதுதான் 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுல மிகவும் பிரதானமானவர்கள் காலேபும் ஜோசுவாவும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மொசாட் உருவானிய கதை என்ன தெரியுமா? முதலாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல மோசே உருவாக்கின மொசாட் அமைப்பு. அல்லேலூயா. அந்த மொசாட் அமைப்பு என்ன? அது என்னென்ன முதல்ல செக் பண்ணணும். நீங்க எப்படி இருக்கணும், அந்த தேசத்தை எப்படி வேவு பார்க்கணும், அந்த ஜனங்கள் யாரு, அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்களுடைய விளைநிலங்கள் எப்படி, அங்க என்னென்ன மலைகள் இருக்கு, என்னென்ன தண்ணி இருக்கு, என்னென்ன கனிகள் இருக்கு, அந்த ஜனம் எப்படி உடுத்துகிறது, அது என்ன கலாச்சாரம், எல்லாவற்றையும் சர்வே எடுக்க சொல்லுது. முதலாவது ஒரு உலக அமைப்பை உருவாக்கினது யாரு? மோசே தான். முதல்ல மொசாட் உருவாகினதற்கு அடித்தளம் போட்டவரே மோசே தான். அல்லேலூயா. இந்த மொசாட் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது தெரியுமா? இந்த உலக வல்லரசுகளை நடுநடுங்க வைக்கிற அமைப்பு தான் இந்த உளவு அமைப்பு. கிரிட்டிக்கலான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பை. காத்து கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பை. அதற்கு முதலாவது ட்ரைனிங் கொடுத்தவர் மோசே. அல்லேலூயா.